கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த அற்புத கபியில் வீற்றிருக்கின்ற அற்புத அரசருக்கு நாம் விழா எடுத்து நன்றி செலுத்துகின்றோம். காரணம், நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல அற்புதங்களை இங்கு வீற்றிருக்கும் இயேசுவின் திரு அரசர் செய்திருக்கிறார். எனவேதான் அவர் அற்புத அரசர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த கவி அற்புத கவி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருத்தலத்திலிருந்து வெளிவருகின்ற இதய தாகம் என்னும் இதழ் கடந்த பல்லாண்டுகளாக இந்த திருத்தலத்திலே நடைபெறுகின்ற அற்புதங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறது. எண்ணிலடங்காத புதுமைகளை மரத்தடி மேடை என்னும் பகுதியில் நினைவில் வாழ்கின்ற அலன் மைக்கேல் அவர்களும் அவர்களை தொடர்ந்து அவருடைய மகன் அலன் ஹாட்சி அவர்களும் தொடர்ந்து மாதந்தோறும் இந்த அற்புத கபியில் நடைபெற்றுள்ள புதுமைகளை ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் பலர் சாட்சியங்களை பகிர்கிறார்கள். நாங்கள் அற்புத அரசிடம் வேண்டினோம், நலம் பெற்றோம், குழந்தை பாக்கியம் பெற்றோம், வேலை வாய்ப்பு கிடைக்க பெற்றோம், வீடு கட்டி முடிக்க பெற்றோம் என்று சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள். இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே இந்த அற்புத கபியில் பல அற்புதங்கள் நாள்தோறும் நடைபெற்று வருகின்றன. பெரிய அற்புதங்களாக இருக்கலாம், சிறிய அற்புதங்களாக இருக்கலாம், மிக வியப்புக்குரியவையாக இருக்கலாம், வியப்பு குறைவானவையாக இருக்கலாம். ஆனால் அற்புத அரசர் அற்புதங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார். எனவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இயேசுவே உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, கடவுள் அற்புதங்களை செய்பவர், அதிசயங்களை செய்பவர், வியப்புக்குரிய செயல்களை செய்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். விவிலியம் அவருக்கு இத்தகைய பெயர்களை கொடுத்திருக்கின்றது. திருப்பாடல் 92:4 சொல்கிறது, வியத்தகு உம் செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். அனைவரும் சொல்வோம், வியத்தகு உம் செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். ஆகவே கடவுள் வியத்தகு செயல்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்து நம்மை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆகவே இந்த அற்புத கவிக்கு வருகின்ற நாம் நன்றி உணர்வோடு வர வேண்டும், நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடைபெறுகின்றன. இறை வார்த்தை விவிலியம் சொல்கிறது, பலரும் இறைவனில் நம்பிக்கை கொண்டார்கள். ஆகவே அவருடைய வாழ்வில் பல அற்புதங்கள் நடைபெற்றன. இயேசுவே அவர்களை நோக்கி கேட்டார், நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் நம்பியவாறே உங்களுக்கு நிகழட்டும். ஆகவே எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடைபெறுகின்றன, அதிசயங்கள் நடைபெறுகின்றன, வல்ல செயல் நடைபெறுகின்றன. இந்த அற்புத கவியிலும் கடவுள் பல வல்ல செயல்களை, அதிசயங்களை செய்கின்றார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். இயேசுவே உமக்கு நன்றி. அற்புதங்கள், வல்ல செயல்கள் நடைபெறுவதற்கு விவிலியம் இன்னொரு பரிந்துரையும் முன்வைக்கின்றது. என்ன பரிந்துரை என்றால், நாம் மன்றாடுகின்ற பொழுது, நாம் நம்முடைய விண்ணப்பங்களை கடவுளிடம் வைக்கின்ற பொழுது தியாகத்தோடு ஜெபிக்க வேண்டும், தியாகத்தோடு மன்றாட வேண்டும். எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே ஜபம் வலிமை பெறுகிறது. எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே இறை வேண்டல் ஆற்றல் பெறுகிறது. அங்கே அற்புதங்கள் நடைபெறுகின்றன. இந்த அற்புத கவியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே வருகின்ற மக்கள் மன்றாடுகிறார்கள். அற்புத கவியில் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு அரசை நோக்கி தங்களுடைய கோரிக்கையில் முன்வைக்கிறார்கள், தியாகத்தோடு மன்றாடுகிறார்கள். ஆகவே தியாகத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். 2 எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகின்றேன். இந்த அற்புத கவிக்கே உரிய 2 செயல்கள். ஒன்று, புதுமை இலையை அரைச்சு சாப்பிட்றது, குடிக்கிறது. இந்த பழக்கம் பல்லாண்டுகளாக இருக்கிறது. புதுமை இலை என்னது? அது வேப்பிலை தான். அதை சாப்பிடும்போது எப்படி இருக்கிறது? அது கசக்கிறது. அந்த கசப்பை ஒரு புதுமையாக எண்ணி எத்தனையோ மக்கள் சாப்பிட்ருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு உடல் நலம் இல்லாமல் போனால் பெற்றோர் அந்த அற்புத இலையை, புதுமை இலையை அரைத்து கொடுத்து, எனக்கே எங்கள் அம்மா எத்தனையோடு தந்திருக்காங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா அந்த புதுமை இலையை அரைச்சி ஒரு உருண்டை இதை போடு, அதை போட்டு தண்ணி குடித்தா எல்லாம் சரியாக போகும். இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே ஒரு கசப்பை ஒரு தியாகமாக நினைத்து நாம் உண்ணுகின்ற பொழுது கடவுள் அந்த கசப்பை இனிமையாக மாற்றுகிறார். இயேசுவே உமக்கு நன்றி. இந்த கபியிலே தவ மடம் இருக்கிறது. தவ மடம்
அங்கே வந்து தங்குகிறவர்கள் தபசுக்கு வருகிறார்கள், தவம் செய்ய வேண்டும். நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன், இந்த ஊரை சேர்ந்தவர்களே சில நாட்களில் தங்களுடைய வீட்டை விட்டு அங்கே வந்து தவசுக்கு வந்திருப்பார்கள். வீட்டிலே இருக்காமல் இங்கே வந்து சில நாட்கள் வந்து தங்கியிருப்பார்கள். என்னன்னு கேட்டால், நாங்கள் தவசுக்கு வந்திருக்கிறோம். அங்கே என்ன தவம் இருக்கிறது? வீட்டிலே எல்லா வசதிகளும் இருக்கின்றன, ஆனால் தவமடத்திலே வசதி குறைவுகள் இருக்கின்றன. அந்த வசதி குறைவுகளை தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு இயேசுவுக்காக நாம் ஒரு சில தியாகங்களை செய்கின்ற பொழுது நம்முடைய ஜபம் வலிமை பெறுகிறது. இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் வல்ல செயல்கள், அற்புதங்கள், வியத்தகு செயல்கள் நடைபெற வேண்டும் என்றால் நாம் நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். அதைவிட முக்கியமாக நம்முடைய மன்றாட்டை தியாகத்தோடு வலிமைப்படுத்த வேண்டும். எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே ஜபம் வலிமை பெறுகிறது. இயேசுவுடைய வாழ்வில் நற்செய்தி நூல் ஒரு வியப்பான செய்தி சொல்கிறது. இயேசுவுடைய சீடர்களால் ஒரு பேயை ஓட்ட முடியவில்லை. ஆகவே இயேசு வந்து அந்த பேயை ஓட்டுகிறார். அதன் பிறகு சீடர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எங்களால் ஏன் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை? ஆகவே இயேசு ஒரு வியத்தகு ஒரு விடையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சில வகை பேய்கள் இறை வேண்டலாலும் நோன்பினாலும் அன்றி வெளியேறாது. திருப்பி சொல்லுங்க. சில வகை பேய்கள் இறை வேண்டலாலும் நோன்பினாலும் அன்றி வெளியேறாது. ஆகவே சில வகை பேய்களை ஓட்ட வேண்டும் என்றால் ஜெபித்தால் மட்டும் போதாது, நோன்பு இருக்க வேண்டும், தியாகங்களை செய்ய வேண்டும், சில கசப்புகளை நாம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சில வசதி குறைவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெபம் வலிமை பெறுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்புத கவியின் வரலாறு இதுதான். இந்த அற்புத கவியின் நீண்ட நெடிய மரபு இதுதான். இங்கே வருபவர்கள் தியாகத்தோடு ஜெபிக்க வேண்டும், வசதி குறைவுகளோடு ஜெபிக்க வேண்டும், கசப்பான உணவை ஏற்று நாம் ஜெபிக்க வேண்டும். தியாகத்தோடு நம்முடைய ஜபங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்தால் அவர் அந்த ஜபத்தை ஏற்று நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை, அதிசயங்களை, புதுமைகளை செய்வார். நாமும் நம்முடைய வாழ்வின் கசப்புகளை ஏற்று அவற்றையெல்லாம் ஆண்டவருடைய பாதங்களில் ஒப்பு கொடுத்து அவரிடமிருந்து வல்ல செயல்களை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.